இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா, இந்த பாலியல் வன்கொடுமைகள் நம்ம நாட்டில் அதிகமாகிட்டே இருக்குது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அது வரப்போ ஒவ்வொரு முறையும் அது நிறைய பேசப்படுது. நியூஸ் பேப்பரில், டிவியில் எல்லோரும் பேசி அதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லிக்கிட்டு, இது இப்படி தான் சரி பண்ணணும், இதை தடுத்துருக்கலாம், அதை தடுத்துருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம்னு எல்லாம் பேசுகிறாங்களே ஒழிய, இதை முழுமையாக குறைக்கிறதுக்கு, அதாவது இதை ரொம்ப குறைச்சி இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் நிறைய ரீச் ஆக மாட்டேங்குது. இந்த பாலியல் வன்கொடுமைகள் யூஎஸில், யூகேலாம் எப்படி இருக்குது? ஒரிஜினலாக எடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தா அங்கே இந்த ஹராஸ்மெண்ட்டோட பர்சன்டேஜ் ரொம்ப குறைவாக இருக்குது. இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்தியாவில். இங்கே இல்லாதது அங்கே என்ன இருக்குன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், செக்ஷுவல் எஜுகேஷன் அங்கே இருக்குது. அங்கே வந்து ஒரு 8வதுலேருந்து 10வது படிக்கிற அந்த அடல்ட்ஹுட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்பெஷலாக செக்ஷுவல் எஜுகேஷன் இருக்குது. அதில் அங்கே எல்லாருக்குமே பசங்களுக்கு ஆண்ட்ரோஜன்னா என்ன, ஈஸ்ட்ரோஜன்னா என்ன, பீரியட்ஸ்னால் என்ன, ஸோ அந்தந்த ஏஜுக்கான டெவலப்மெண்ட் என்னென்ன வரும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் அங்கே தெரிஞ்சிருக்கு. அதில் இருக்கக்கூடிய அனாட்டமி, ஃபிசியாலஜி என்டையராக அவங்க டீச் பண்ணிடுறாங்க. டீச் பண்ணி அதில் ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணிடுறாங்க. என்ன, ஒரு பேசிக் எஜுகேஷன்லேயே. அதனால் அது மேலே இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு அந்த பசங்களுக்கு உண்மையாகவே குறைஞ்சி போயிடுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பாலியல் வகுப்புகளை இங்கே நம்ம அரசே நம்ம அடல்ட்ஹுட் ஏஜில் இருக்கிற பசங்களுக்கு பண்ணணும். நம்ம கவர்மெண்ட் டாக்டர்ஸ், நாட் ஓன்லி அலோபதி டாக்டர்ஸ், சித்தா டாக்டர்ஸ், ஆயுர்வேதா, ஹோமியோபதி, யுனானி, அதாவது இதை பற்றி நல்லா படித்த டாக்டர்ஸை வச்சு மந்த்லி ஒன்ஸ் ஒரு அவேர்னஸ் கிளாஸ், ஒரு செக்ஷுவல் எஜுகேஷன் கிளாஸ் இந்த அடலசன்ட் ஏஜில் இருக்கிற பசங்களுக்கு நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். அடலசன்ட் ஏஜில் இருக்கிற அந்த பசங்களுக்கு கொடுத்துட்டா அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிய வரும். வாட் இஸ் லைஃப் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வரும். அப்படி தெரிய வந்ததுன்னா அதன் மேலே இருக்கக்கூடிய ஒரு மறைப்பொருளான விஷயங்கள் மேலே ஒரு ஆர்வம் அவங்களுக்கு குறைஞ்ச இந்த ப்ராப்பராக இந்த செக்ஷுவல் எஜுகேஷன் மட்டும் இந்த பசங்களுக்கு முழுமையாக ரீச் ஆச்சுன்னா இந்த பாலியல் வன்கொடுமைகளே நம்ம நாட்டில் குறைவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை எப்படி உறுதியாக சொல்கிறேன்னா, பாலியல் வன்கொடுமைகள் தான் ஃபாரின் கண்ட்ரீஸில் ரொம்ப குறைவாக இருக்குது, நம்ம நாட்டில் அதிகமாக இருக்குது. அதில் இருக்க ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இந்த செக்ஷுவல் எஜுகேஷன். சார் செக்ஷுவல் எஜுகேஷன் மட்டும் கொடுத்துட்டா எப்படி சார் சரியாயிடுமா அப்படின்னா, கண்டிப்பாக சரியாகும். ஏன்னா நம்ம நாட்டில் இருக்கிற நிறைய பேர் இந்த பேசிக் எஜுகேஷனை முடிக்காமல் வெளில போகிறதில்ல. ஒரு 10th முடிக்காமலோ +2 முடிக்காமலோ யாரும் இருக்கிறதில்ல. மேக்ஸிமம் எல்லாம் இந்த பேசிக் எஜுகேஷன் முடிச்சிடுறாங்க. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி தான் நிறைய ஸ்கூல் ட்ராப் அவுட் இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ என்ன, மேக்ஸிமம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா அப் டு 10th வரைக்கும் படிச்சிடுறாங்க. ஸோ அந்த 10th அவங்க அந்த அடலசன்ட் ஏஜையும் கிராஸ் ஆகிடுறாங்க. ஸோ பர்டிகுலராக அந்த அடலசன்ட் ஏஜில் இந்த செக்ஷுவல் எஜுகேஷனை கொண்டு வரணும். மினிமமாக செக்ஷுவல் எஜுகேஷனை கொண்டு வந்து மேல் தனியாக, ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக வச்சுக்கிட்டு, அந்தந்த பர்டிகுலர் ஜெண்டர் இருக்கிற மேல் டீச்சர், ஃபீமேல் டீச்சரை தனித்தனியாக அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வச்சுக்கிட்டு அதை பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். இது ஏன் சார் பண்ணணும், இது சொல்லி தெரிய வேண்டிய விஷயமா சார், சொல்லாமலே தெரியும் சார் அப்படின்னு நினைக்கிறது தான் தப்பு. ஏன்னா நீங்கள் இதை டீச் பண்ணாதனால அந்தந்த பையனே, அந்தந்த பொண்ணே என்ன பண்ணுறாங்க, இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சோசியல் மீடியாவுக்குள்ளே போகிறாங்க. சோசியல் மீடியாவுக்குள்ளே போய் இந்த விஷயத்தை சர்ச் பண்ணுறப்ப அதில் கூட வரக்கூடிய விஷயங்கள்லாம் ப்ராப்பரான டீச்சிங்காக இருக்கிறதில்ல. அதுக்குள்ளே வரக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்கள மிஸ்கைட் பண்ணுற மாதிரி, அவங்கள தேவையில்லாத விஷயங்களை அவங்களுக்குள்ளே தூண்டுற மாதிரி, அவங்களோட நாலேஜை வந்து கெடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இதை ப்ராப்பராக டீச் பண்ணலன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சோசியல் மீடியாவை பார்த்து தப்பாக தான் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதை நம்மளே ஒரு ரெகுலேட் பண்ணி ப்ராப்பராக பசங்களுக்கு டீச் பண்ணுறது நல்லது. இது ஏன் சார் இப்போ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது ஆக்சுவலாக நம்ம முன்னோர்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த காலத்துலாம் ஒரு தாத்தாவோ ஒரு அப்பாவோ தன்னோட குடும்பத்தில் இருக்கிற பையனுக்கு கண்டிப்பாக செக்ஷுவல் எஜுகேஷன் பண்ணுவாங்க. ஒரு அம்மாவோ ஒரு பாட்டியோ அந்த வயசுக்கு வந்த பொண்ணுக்கிட்ட செக்ஷுவல் எஜுகேஷன் சொல்லுவாங்க. இது இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும், நீ இந்த மாதிரி நடந்துக்கணும், இந்த மாதிரி தோணும், இந்த மாதிரி தோன்றப்ப நீ கண்ட்ரோலாக இருக்கணும், இந்தந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீ இயல்பாக எடுத்துக்கணும் அப்படின்னு அந்த காலத்தில் நம்ம ரிலேட்டிவ்ஸ், நம்ம முன்னோர்கள், அதாவது தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மாவே டீச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ அது பண்ணுறதில்ல. ஏன் பண்ணுறதில்லன்னா, இந்த சோசியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ். அதுதான் அதுக்கு எல்லாமே தெரியுமே, அவங்களுக்கு எல்லாமே தெரியுமே, நம்ம என்ன இதில் புதுசாக சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தியா, அதுதான் தப்பு. ஸோ பேசிக்காக இருந்து ஆரம்பிக்கணும். அனாட்டமி ஆரம்பிக்கணும், ஃபிசியாலஜி ஆரம்பிக்கணும். அதில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஹார்மோன் சேஞ்சஸ்ஸு டைம் டு டைம் அதை எல்லாத்தையும் ஒரு எலாபரேட் செக்ஷுவல் ஸ்டடியாக ஒரு லெசனாக கொண்டு வந்து அந்த லெசனை எல்லாருக்கும் டீச் பண்ணணும். டீச் பண்ணால் டெஃபினட்டாக ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிற மாதிரி நம்மளோட செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டும் கண்டிப்பாக குறையும். இதை வந்து தமிழக அரசு முக்கியமாக கவனம் எடுத்துக்கணும்.